வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரொம்பவே சூப்பராக மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். பிரியாணி இலை ஒன்று எடுத்திருக்கேன். கல்பாசி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன துண்டு பட்டை ஒன்று எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, 3 ஏலக்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஒரு 150 ml கிட்ட ஆகும். அடுத்து உப்பு தேவையான அளவு. 10 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு அதை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயத்துக்கிட்ட நான் நல்லா உரித்து வச்சுருக்கேன். முழு வெங்காயமாக ஒரு சைடு வச்சுருக்கேன். திரும்ப இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வெங்காயத்தை நல்லா சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இந்த குழம்புக்கு, அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன தேங்காவில் ஒரு அரை மூடி எடுத்து திருவி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலில் பாதி அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. இப்போ இதில் முழு மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயம், முழு வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வைக்க போகிறோம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல மசாலா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலாவை. மசாலா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீத ஆயிலை உள்ளே சேர்த்துருக்கேன். ஆயில் காயும் போதே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ இதில் பட்டை சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை. அடுத்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரியும் போதே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சின்னமாக நறுக்கி வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உள்ள சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வந்து இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வரும். அதுக்காக தான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கோல மட்டன் பீஸ், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் மல்லித்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா மசாலாவையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால சரியான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் தண்ணியே சேர்க்கல. நம்ம மசாலாவில் தான் இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுருந்தேன். இப்போ நம்ம மிக்சியில் இருந்த கொஞ்சம் மசாலாவில் தண்ணி ஊற்றி அதை கலந்து ஊற்றிருக்கேன். இன்னும் குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உப்பு வந்து உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா குழம்ப வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதில் விசில் போட்டுடலாம். நான் வந்து இன்னைக்கு 7 விசில் கிட்ட வைக்க போகிறேன். விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குழம்ப கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுக்கோட்டை சமையலை பார்க்குற அனைத்து நாள் உள்ளவங்களுக்கும் 2021ஓட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ லேட்டாக தான் வருது, சாரி. இனிமேல் தொடர்ந்து நல்லா நான் வீடியோ போடுவேன். அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.